சிவாய் நம்ம சொல்லுங்க. ஐயா சிவாய நமக. சொல்லுங்க. தர்காவுல கொடி கம்பம் ஏத்துறதுக்காக திருப்பரங்குன்றத்துல மேல தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. சரி. அது பாத்தீங்கன்னா இது ஏன் இது என்ன ஒரு பிரச்சனையா மிக வேற மாதிரி போயிரும் போல தெரியுது. சரி. நம்ம அதை முழுசா சொல்ல முடியாது, நீங்க புரிஞ்சுக்குங்க. சரி. இது என்ன அரசாங்கமா இல்ல என்ன, இது என்ன என்ன கொடுங்கோலனா, மனுஷன் தானா, என்ன நடக்குது இங்க? அதை கொஞ்சம் விவரப்படுத்துங்க, உங்க கருத்தை சொல்லுங்க பாப்போம். ஐயா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. இங்க பாருங்க, மனுஷனுக்கு தான் மதம், கடவுளுக்கு மதமே கிடையாது. இதை முதல்ல மனிதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புரியுதா உங்களுக்கு? இவனுங்க இந்த அரசியல்வாதி பயிலுக யாரை திருப்திப்படுத்துறதுக்கு எதை பண்றானே தெரியாது. ஓட்டுக்காக எல்லாம் செய்வானுங்க. சரிங்களா? அவனுங்களை விட்டு தெலுங்க. நான் நரகத்துக்கு போகக்கூடிய ஆத்மா. அதனால நம்ம ஏன் அவனுங்களை பத்தி பேசணும்? ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, மனிதர்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். பேசணும்னா பண்றவரு அப்படிதான் ஒரு பேசிதானே ஆகணும். சொல்றேன் கேளுங்க. முதல்ல மனிதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது எல்லாத்தையும் படைச்சது ஒரே கடவுள் தான். இப்போ ஒவ்வொரு மதத்துக்காரனையும் ஒவ்வொரு கடவுள் படைக்கல. அவருக்கு எல்லாத்தையும் படைச்சது எங்க அப்பா தான். எங்க அப்பா தான் எல்லாத்தையும் படைச்சிருக்காங்க உலகத்தை. ஏகம் ஒருபுறம் ஆனதும் இம்மண்ட வாயுவில் சக்தி வளைந்ததும் சக்தியில் சிவம் தோன்றியும் சிவத்தில் சக்தி தோன்றியும் ருத்ரர் மகேஸ்வரர் தோன்றியும் அண்டபிண்டம் தோன்றியும் உலகில் மனிதர்கள் தோன்றியும். 14 உலகம் இருக்கு. இதுல ஏகம்னா, ஏகம் என்றால் அனைத்தும். ஏகம் ஒரு பரம் ஆனதும், ஏகம் என்றால் அனைத்தும், அனைத்தும் ஒரு பரமாத்மாவிடம் இருந்து உண்டானது அப்படின்னு தான் பொருள். புரியுதா உங்களுக்கு? அதுதான் எங்க அப்பன் சொல்றான் பாருங்க. சிவபெருமானே சொல்றான், நாலு வேத மதிலும் நான் வருவேன் மாயமிட்டு, ஸ்தூல வேஷமிட்டு சுட்டுவேன் கண்டீரினி, இனத்துக்கு இனங்கள் இருப்பேன் நான் சுவாமி என்று, வேறு ஆரோவென்று எண்ணம் வையாதே மகனே. எங்க அப்பா சொல்றாங்க, என் பிள்ளையே, என் மகனே, என் பிள்ளையே, 4 வேதங்களிலும் அறியப்படக்கூடிய இறைவன் நான் தான். இனத்துக்கு இனங்கள், அதாவது எந்த மதமாகட்டுமே, யாராக இருக்கட்டுமே உலகத்துல, பிரபஞ்சத்துல, இனத்துக்கு இனங்கள் இருப்பேன் நான் சுவாமி என்று, வேறு யாரோ வந்து என்ன மையாத மகனேங்கிறான். அதாவது ஒவ்வொரு மதத்துக்காரன் கடவுளை ஒவ்வொரு பேரை சொல்லி கும்பிடுறான். ஆனா கடவுள் ஒருத்தன் தான், சிவன் தான். சிவபெருமானே சொல்றாங்க, இனத்துக்கு இனங்கள் இருப்பேன்னு சுவாமி. அதான் எங்க அப்பா சொல்றான் பாருங்க, ஏ எதாமாம் பிரபத்தியந்தே தாம்ச தெய்வ பஜாமியகம் மம வர்த்து மனுவர்தந்தே மனுஷியா பார்த சர்வசங்கிறான். என்ன சொல்றான்? உலகில் எந்த மனிதர்கள் என்னை எவ்விதம் வழிபடுகிறார்களோ அவர்களை நானும் அதற்கேற்பவே அணுகுகிறேன், அருள் புரிகிறேன். ஏனெனில் உலகில் எல்லா மனிதர்களும் பல்வேறு விதங்களிலும் என்னையே வழிபடுகிறார்கள்ங்க. பிள்ளைகளே, என் மகனே, என் பிள்ளையே, எல்லா மனுஷனும் என்னுடைய பிள்ளைகள் தான். ஆனா ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு பேரை சொல்லி கூப்பிடுறான். ஒவ்வொருத்தையும் ஒரு உருவத்தை வச்சு வணங்குறான். அவனவன் நினைப்புக்கு தக்கதாக அவன் எப்படி வழிபடுறானோ அதுக்கு தகுந்தவாறு அவனுக்கு போய் அருள் புரிகிறேங்கிறான். ஏன்னா இறைவன் ஒருத்தன் தாங்க. கடவுள் ஒருத்தன் தாங்க. அதாங்க எங்க அப்பன் சொன்னா, பிதாகமசிய ஜெகதோ மாதா தாதா பிதாமக வேத்தியம் பவித்ரம் ஓங்கார ருக்ஷாமே ஜிரேவசங்கா. என்ன சொல்றாங்க அப்பா சொல்றா பாருங்க, இந்த உலகிற்கு தந்தையும், நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த உலகிற்கு தந்தையும் தாயும் பாட்டனும் அறியத்தக்கவனும் புனிதமானவனும் ஓங்காரமும் கர்மங்களுக்கு பயனளிப்பவனும் நானே. இந்த உலகத்துக்கு அப்பா நான் தான், தாய் நான் தான், தந்தை நான் தான். கர்மான என்ன? மனிதர்கள் செய்யக்கூடிய நல்லது தீயது. இன்னைக்கு ஸ்டாலின் முதலமைச்சரா இருக்காருன்னா அவரு முற்பிரிவில் செஞ்ச அந்த நன்மை, அதுக்காக இன்னைக்கு ஆள்ற வாய்ப்பை கொடுத்திருக்கிறாரு. இப்ப பண்ற ஊழலுக்கு இந்த கும்பல் இந்த குடும்பத்துக்கே மொத்தத்தையும் கொண்டு நரகத்துல போட்டு அந்த உடம்பு தான் அழியும், ஆத்மா அழியாது. நரகத்துல கொண்டு போய் ஆப்பு வைப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? வைப்பாங்க. ஏங்க ஸ்டாலின் இல்லைங்க, மோடியும் தப்ப முடியாதுங்க, நானும் தப்ப முடியாது, நீங்களும் தப்ப முடியாது. பாவத்துல இருக்கு. அததான் கர்மங்களுக்கு பயனளிப்பணுங்கிறான். நீங்க நல்லது செஞ்சீங்கன்னா நல்ல பலன் அனுபவிக்கணும். நீங்க செய்யக்கூடிய தீய பலன், தீய செயலுக்கு மனசுல தப்பான தீய எண்ணங்கள் வச்சீங்கன்னா கூட அதுக்கும் தண்டனை உண்டுங்கிறான். அதான் சாமி சொன்னான், காயக்காரன் மாய சித்தம் நான் உங்கள் கண்காணா பெருவழியும் அவரவர் செய்யும் குற்றம் உங்களை அரசன் நான் அறிவினடா. அம்பலத்தரசன் யாரு? எங்க அப்பா செய்ய வருவான். நீ செய்யற பாவத்துன்னு எனக்கு மறைவா இல்லடா மகனே. ஒரு நாள் கூப்பிடுவேன் யமனை விட்டு. யமன் வரும்போது உன் Z+ வராது, உன் Y+ வராது. உனக்கு இருக்கிற படை காவலாளி வருவானா? யம மட்டும் தான் வருவான். எரும வாகனம் தான் வரும் கடைசியில. அந்த எரும வாகனத்துல தூக்கி சொன்ன 3 பேர் வருவான். காலையும் தூதையமே நல்லா பண்ணிய வாயை கட்ட மாதிரி கட்டுவான் அந்த ஆத்மா, அந்த படுபாவிகளை கெட்டி இந்த ஆத்மாவை கொண்டு போவான், நரகத்துல கொண்டு போய் போடுவான். உடல் தான் அழியுது, இந்த உலகமே அழிஞ்சாலும் இந்த ஆத்மா அழியாது. கொஞ்சம் ஆத்ம சிந்தனையில் இருங்க. இந்த மனிதர்கள் வெறும் உடம்ப மட்டும் தான் பாக்குறான், மறுமையை சிந்திக்கிறதே இல்லை. மறுமையில தான் உண்மையான விடுதலை. ஒரு மனுஷன் இறப்புக்கு அப்புறம் எங்க அப்பா அடைஞ்சானா அவனுக்கு மோட்சம். பக்தி சோதித்த பல நாளும் காத்திருந்த வித்திகன் இணை வந்து வேண்டார் மேல் வீட்டிலிருந்து செத்திருந்து தீநரக சீல்குட்டியில அடைக்க கொத்தியிருந்த புழுக்கள் கொஞ்சம் தாங்க. அப்பா சிவபெருமான் சொல்றான், என் மகனே, அப்பாவை அடையலைன்னா உனக்கு 84 லட்சம் பிறவி கிடைக்கும், புழு விலங்கு பறவைன்னு. அது மட்டும் இல்லாம தமோ குணமுடைய துஷ்ட பாவிகள், கொலகாரன் கொள்ளக்காரன் காமம் குரோதம் இந்த மாதிரி எண்ணங்கள்ல உள்ளவன் ஊழல்வாதி, இந்த அரசியல் கும்பல்களை நரகத்துல ஆக்கினை கொடுப்பேங்கிற ஆத்மாவுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் 84 லட்சம் பிறவி மனித பிறவி கிடைக்காது. புழு விலங்கு பிறவின்னு இந்த பிரபஞ்சத்துல 84 லட்சம் பிறவி கொடுப்பேங்கிற. அதுக்கப்புறம் தான் மனித பிறவி.
அதான் சொன்னா ரஜசி பிள்ளையும் கத்துவ கர்ம சஞ்சாயதே ததா பிள்ளையும் தமசி முடசி ஜாதகம் போச்சா, முடிஞ்சு போச்சா. இங்க பாருங்க, பிரபஞ்சத்துல நீங்களும் தப்ப முடியாது, நானும் தப்ப முடியாது. அதனால மனிதர்கள் தயவு செய்து மதத்தை விட்டுருங்க. எந்த மதத்துக்காரனும் இருந்துருப்போம். எம்மதமும் சம்மதம்னு சொல்லி தொலைங்கடா. ஏன்டா உங்களுக்கு பிரச்சனை? ஏன்டா எல்லாத்துக்கும் அப்பா ஒருத்தன் தான்டா. நீ என்னவா பிறக்கணும், நீ இந்துவா மன்னிக்கணும், நீ நீ எந்த மதத்துல பிறக்கணுங்கிறது நீ முடிவு பண்றது இல்ல, எங்க அப்பா தான் முடிவு பண்றான். புரியுதா உங்களுக்கு? அதனால கர்மங்கள், அதான் சொன்னா சாதுர்வர்ணியம் மாயா சிஸ்டம் குணகர்ம விபாசகங்கிறான். அதாவது நான் கர்மத்தின் அடிப்படையிலேயே உயிரினங்களை தோற்றுவிக்கிறான். நீ கருப்பா சிவப்பு, நீ கருப்பா பிறக்கணுமா, சிவப்பா பிறக்கணுமா, இல்ல உனக்கு பல நோய்களோட பிறக்கணுமா, நீ பல தரித்திரங்களோட பிறக்கணுமா, நீ பெரிய செல்வந்தன் குடும்பத்துல பிறக்கணுமா, பிச்சைக்காரன் குடும்பத்துல பிறக்கணுமா, நடுத்தரவாதி குடும்பத்துல பிறக்கணுமா, இது எல்லாம் இறைவன் முடிவு பண்றதுல நீ செய்யற பாவ கர்ம வினைதான் முடிவு பண்ணுது. அதன்படி என்ன பண்றான், எங்க அப்பா படைக்கிறான். அதான் சொன்னா இயல்பின் ஆற்றலினால் தன் வசம் இழந்த இந்த அனைத்து உயிர் தொகுதிகளையும் என்னுடைய படைக்கும் சக்தியை வசப்படுத்தி கொண்டு அவரவர் கர்ம வினைக்கேற்றவர் படைக்கிறேங்க. நீ ஒருத்தன் அழகா பிறக்கனாலும் அதுவும் உன்னுடைய கர்ம வினை தான். நீ அழகு இல்லாம பிறக்கனாலும் உன்னுடைய கர்ம வினை தான். பாருங்க, இங்க எல்லாம் கர்மா தான் முடிவு பண்ணுது. அனிஷ்டம் இஷ்டம் திரிவிதம் கர்ம பிரதி சன்னியாசம் வச்சுட்டான். கர்மா தான் எல்லாம் முடிவு பண்ணுது. ஒருத்தன் மந்திரி ஆகுறது, சிஎம் ஆகுறது, பிஎம் ஆகுறது, ஒருத்தன் பிச்சைக்காரன் ஆகுறது, ஒருத்தன் நொந்து சாவுறது, இது எல்லாம் கர்மவினை, பாவ கர்மவினை தான். இன்னைக்கு ஸ்டாலின் முதலமைச்சரா இருக்குன்னா முன்வினை நல்லா இருக்கு, முன்னாடி நல்லா செஞ்சிருக்காரு. இப்ப செய்யறதுக்குலாம் இப்ப நல்லா செய்யறாரு. இப்ப அதுக்கு இருக்குங்க, வட்டி முதலுமே கொடுப்பாரு. அததான் சாமி சொல்ல பாருங்க. சாமி சொல்றான், முன்கணக்கு பின்கணக்கு முதற்கணக்கு நான் கொடுத்து கணக்கை எரிந்து விட்டேன், கணக்கிடம் துரத்தி விட்டேன், வாழும் பள்ளி மேலவாசல் ஒன்றை அடைத்து விட்டேன், பட்டம் தனியறுத்தவர்களை பாரச்சிறை வைத்து விட்டேன். முன் கணக்கு முடிஞ்சது, நீ முன்னாடி செஞ்ச தர்மத்துக்கு அனுபவிச்சிட்ட, இப்ப வா மோனே வா வச்சு வட்டி மூலமா அங்க ஆப்பு கொடுப்பான். கோரமான நரகங்கிறான் தாமீஸ்வரம், அந்த கோபங்கிற கோரமான நரகத்துல கொண்டு இந்த ஆத்மாவை போடுவேங்கிறான். அதையே சொன்னா, வையகத்தில் கொலைகளவு மாது சூது பிறன்முகம் செய்யாத தீவினைகள் செய்தவர்கள் உண்டுமானால் அகில கிடங்கில் வாழ்கின்ற ஆடி புழுக்கிறவர், புழு நிறைந்த ஒரு கடல் இருக்கு நரகத்துல. அந்த உலகம் உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்றேன், இந்த ஏடு இல்லையா, அப்பாவோட ஏடு சொல்றேன், அந்த உலகத்தை சொல்றேன், ஆத்ம வாழ்க்கையை சொல்றேன். உடலை விட்டு தொலைங்கடா, எப்ப வேணாலும் கூடுவாடா, உனக்கு நாள் கொடுக்கப்பட்டிருக்கு. பூமியில பிறக்கும் பொழுது இறப்பு எழுதப்படுது. என்னுடைய இறப்பு தீர்மானிக்கப்பட்டு என்னைக்குன்னு எனக்கு தெரியாது, உங்க இறப்பு என்னைக்குன்னு உங்களுக்கு தெரியாது, அப்பாவுக்கு தெரியும், அப்பாவுக்கு தெரியும். உலகத்துல வாழ்ந்த எல்லா மனிதருடைய இறப்பு என்னைக்குன்னு அப்பாவுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியுமா, அவங்களுக்கு தெரியும். எப்ப கோயிலும் கூட்டுருவான். ஆனால் நல்லது செய், அப்பாவை தேடிக்கோ, அவ்வளவுதான் சொல்லுவேன். இதுல மதத்தை பார்க்காதீங்க. மனிதர்களுக்கு நான் சொல்றதுதான், எல்லா மதத்துக்காரனையும் படைச்சது ஒரே கடவுள் தான். அதான் சாமி சொன்னா, அரகரா என்ற சொல்லை கரையேறா பாவி நீசன் அறியவும் மாட்டானல்லோ சிவனே ஐயா, சிவசிவா என்ற சொல்லு அவகட நீசருக்கு தெரியவும் மாட்டாதல்லோ சிவனே. ஒரு மனுஷன் பிறவிங்கிற இந்த ஜீவன் முக்தி அடையணும்னா, அதாவது விடுதலை, நீ இந்த பிறப்புங்கிற துன்பத்திலிருந்து விடுதலை அடையணும்னா, விடுதலை அடைய வேண்டும் என்றால் நீ ஒண்ணு அரகரான்னு சொல்லணும், இல்ல சிவசிவான்னு சொல்லணும். இந்த ரெண்டு நாமத்தை சொல்லாத எவனுக்குமே மோட்சம் கிடைக்காது. எழுதி வச்சுக்கோ, நீ எவனவெல்லாம் இருந்துக்க, எப்பேற்பட்ட கொம்பனவனாலும் இருந்துக்க, இந்த அரகரா சிவசிவான்னு சொல்லாத எவனுக்குமே மோட்சம் கிடைக்காது. நீ பிறந்து செத்துதான் தொலையணும். சாபம் இறைவன் சொல்றான், நான் சொல்லுறேன். கரையேற முடியாது, இந்த பிறவிங்கிற பெருங்கடல் துன்பத்திலிருந்து கரையேற முடியாதுங்க. அதனால மோட்சத்துக்கு வழியை தேடுங்கடா. இதுல எவன் கொடிக்கம்பத்தை வச்சா என்ன, எவன் என்னத்தை கொண்டு வச்சா நமக்கு என்னங்க? நீ அப்பாவை பாரு. அதான் இன்னைக்கு முருகன், திருப்பரங்குன்ற முருகன் அன்னைக்கு சூரனுக்கு புத்தி சொன்னான். இறப்பதறியாமல் எரியை மிக கண்டாவி உற்பசிக்க சென்ற வீட்டில் இறந்தார் போல் தம்பி தமையன் சந்ததிகள் மந்திரிமார் மும்பிலுள்ள சூரர் முடுக்கமதை கண்டாவி நம்பி பதமறந்து நாம் பெரிதனவே கெம்பினான் சூரன் கெட்டனர்கள் நம்மனை. முருகப்பெருமான் சொல்ல, திருப்பரங்குன்ற முருகன் அப்பா சொன்னான். முருகனுக்கு எனக்கு புத்தி சொன்னான், அடே முட்டாள் சூரா, ஒரு இட்டில் பூச்சியானது நெருப்பை பார்த்துச்சுன்னா தனக்குள்ள உணவு நினைச்சு உள்ள பூந்து அதை அழிச்சுக்குமா. அதே மாதிரி உனக்கு இந்த அரச பதவி, இந்த பதவி வெறி, சிவன் கொடுத்த வரம் இருக்கு, இறைவன் கொடுத்த வரத்தினால எவனும் அழிக்க முடியாது, நினைச்சு ஆடாத, உடனே அழிச்சிருவேடான்னு சொன்னான். கேட்டானா கேட்கல. அது மாதிரிதான் இவனுங்க இன்னைக்கு ஆட்சியாளர்கள் கொஞ்சம் அற்ப பதவி இருந்தங்காட்டி இந்த ஆட்டம் போடுறானுங்க. இதெல்லாம் கொஞ்ச நாளைக்குங்க. சற்றாலை வாழ்வு சகடரிக்க வரிகள் கற்றோரை ஆயிடுன்னு கண்டறிவன் போனி என்பான். முள்முருங்கை பூவு மினுக்கும் 3 நாளை கல்லரோட வாழ்வு காணும் அதுபோல் மினுக்கு நல்லோருக்கு. அதனால பாருங்க, முள்முருங்கை பூ 3 நாள் மினுக்கும், 4 நாள் கருகிறோம். அது போல இந்த அற்ப பயல்களுடைய ஆட்சி பதவி எல்லாம் போயிருங்க. நான் சொல்ல, இறைவன் சொல்றான். அதனால முருகன் சொன்ன வார்த்தை இது. சாமி அன்னைக்கு சொன்னா, தீர்ச்சியுடன் புத்தி செவ்வை நேரிட்டு ஒரு மோட்சமதி தேட முடுக்கமதை விட்டு விடணும். அடைய முட்டாள், ஒருத்தன் பிறந்ததே மோட்சம் அடைகிறதுக்கு இறைவன் அடைகிறதா சூரா, நீ உன்னுடைய அகங்காரத்துல ஆடாத, அழிஞ்சு போய் நரகத்துல விழுந்து கர்மாவின் பிடியில போய் சிக்கி பிறவி எடுத்துறாத, மோட்சத்துக்கு கூட முருகன் சொன்னான். கேட்டான் அன்னைக்கு சூரன் கேட்கல. இன்னைக்கு லட்சக்கணக்கான சூரர்கள் இருக்கான் கலியுகத்துல, இவன் கேட்பானா? அந்த சூரனே கேட்கல, இவனுக்கு எப்படியா கேட்பான்? இதெல்லாம் அழிஞ்சு நரகத்துல போய் உள்ள கூட்டாலும் போகும். சாமி சொல்றான், பாவி அவன் செத்து பஸ்பமாய் போனாலும் ஆவியை கண்டு ஆக்கினைகள் செய்திடுவேங்கிறான். நீ 1000 கோடி ஊழல் பண்ணி வச்சிடலாம், நீ பேத்திக்கு சொத்து சேர்த்து வச்சு நீ செத்துடலாம் ஊழல் பண்ணி, ஆனா உன்னுடைய உடல் தாண்டா அழியுது, உன்னுடைய ஆவி, உன்னுடைய ஆத்மா அழியாது. அதுக்கு தாண்டா நரகத்தில் தண்டனைங்கிறான். இவன் அனுபவிக்கணும். ஏன் இவனுக்கு தெரியா என்ன பண்றன்னு இவனுங்களுக்கே தெரியலங்க.
இவன் என்ன நினைக்கிறான், செத்து போனா எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைக்கிறான். அட பாவி, உடல் மட்டும் தான்டா அழியுது, உலகம் அழிஞ்சாலும் ஆத்மா அழியாதுடா. அந்த ஆத்மாவுக்கு ஆக்கினை உண்டு, தண்டனை உண்டுடா, நம்புங்கடா. இறைவன் வார்த்தைடா, என் வார்த்தை இல்ல. நம்மளாம் நம்புறானுங்க, நம்மளாம் போய் தொலைறானுங்க, நமக்கு எதுக்குங்க? ஓம் நம சிவாய. அதனால இது முருகனே கோவப்பட மாட்டான். நீங்க ஏன் கோவப்படுறீங்க? இங்க பாருங்க, ஒரு ஆணியை கூட சொல்லுவாங்களா அந்த மாதிரி திருப்பரங்குன்றத்துல ஒன்றும் பண்ண முடியாது. அதனால நீங்க சிவனேன்னு இருங்க, எல்லாம் முருகன் பார்த்துக்குவான். புரியுதா உங்களுக்கு ஐயா? சரிங்க. அதனால இங்க பாருங்க, எவனோ எப்படியோ போறான், நமக்கு எதுக்கு? நீ என்னமோ பண்ணிட்டு போங்கடா. நீங்க மோதுறது நெருப்பு கூட மோதுறீங்க, நெருப்புக்குள்ள பூந்துக்குறோங்கிற ஈசல் மாதிரி, இந்த விட்டில் பூச்சி மாதிரி பூந்து நீங்களே அழிஞ்சு தொலைஞ்சிடாங்கடான்னு நான் சொல்றேன். புரியுதா உங்களுக்கு? எனக்கு புரியுதாயா? புரியுது. அதான் அன்னைக்கு முருகன் அன்னைக்கு சூரனுக்கு புத்தி சொன்னா, தம்பி தமையன் தலங்கள் இலவாதே, பற்ப கிரீடம் பவிசு இலவாதே, அற்பம் இந்த வாழ்வு அநியாயம் விட்டு விடுதாவா, காரணம் இது இல்லாமல் கவ்வையில வாழ்ந்திருந்து மரணம் அது வந்து ஜீவன் மாண்டு போகையில் நன்மை அது கூட நாடும் இல்லாது திண்மை வராது தேவரை விட்டுடுனா, தேவர்களை சிறை பிடிச்சு வச்சிருந்தான். அப்ப முருகன் சொல்றான், அட முட்டா பையில, நீ சாகும்போதும் ஆத்மா வழி நீ செய்யற நல்லதும் கெட்டதும் தாண்டா வருது கர்மா, நீ இந்த பாவம் செய்யாத நாசமா போயிடாதன்னா. கேட்டானா? கேட்கல, அழிஞ்சான். அது மாதிரி இந்த ஆட்சியாளர் அழிஞ்சு போய் தொலைவான். விடுங்க. ஓம் நம சிவாய. அதனால அண்ணாமலை இருக்கிற கவலைப்படாதீங்க, அண்ணாமலை பார்த்துக்காருங்க. அதுதான் ஒரு மலை வந்திருக்காருல்ல தமிழ்நாட்டில், அவர் பார்த்துக்காரு. ஓம் நம சிவாய. சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். சிவாய நம. உறவுகளே, சிவ அன்பர்களே, தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது. அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள் பனைமரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது. முன்பொரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் 5 கிலோமீட்டர் சுற்றுலாவில் ஊரே கிடையாது, காடு. இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமையிருக்கிறது. இந்த சிவாலயத்தில் வந்து இருந்த அந்த சாமியுடைய திருமேனியை வந்து எடுத்து வச்சிட்டோம். திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ண இருக்கிற உறவுகளே, தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க. எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை, அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு. பாருங்கள், இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து. பக்த கோடிகள், அன்பு உள்ளங்கள், தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம்னு கூட சொல்லலாம். சாமியோட திருமேனியை எடுத்து வச்சிட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க, அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திருக்கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது, இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம். இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது. உறவுகளே, இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு 2 பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம். பாருங்கள், அந்த வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது. கல்லெல்லாம் இறக்கி போட்டிருக்கோம். இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது. சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க வடிவிலே அமைக்க இருக்கிறோம். உதவுங்கள் உறவுகளே. உங்களுக்கு அப்பா சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும். எம்பெருமான் சொல்வான், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவண்ணம். உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே. ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவுமுற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் வெள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர். அந்த ஈசனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கு இகத்திலும் சுகம், பரத்திலும் சுகம். உங்களுக்கு கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும். இகத்தில் பூரண ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே. மக்களே, நீங்கள் எல்லாம் வாழ்பொன்னம் பதிர் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர். இந்த இகவாழ்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம். இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம். இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். நீங்கள் இந்த எண்ணிலே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜிபே, ஃபோன்பே, வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான். 93 85 44 31 06 93 85 44 31 06. இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம், தொடர்பும் கொள்ளலாம். வாட்ஸ்அப்பும் இந்த எண்ணு தான், ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே. முடிந்த அளவுக்கு 2 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி, நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட, நீங்கள் ₹1 நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கிறோம் உறவுகளே. உதவுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். உறவுகளே, நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது. அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள், இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த சிவாலயம், நம்முடைய இந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே
எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது. இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளை. பொருளாதாரம் இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், உதவுங்க. நன்றி. நமசிவாய. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். இந்த புண்ணியபலன் தங்களுக்கு கோடான கோடியாக வரும் உறவுகளை. நமசிவாய்.